அனுசரணை வழங்குவோர் சந்தோஷமான எதிர்காலத்திற்கு செலின்கோ லைஃபுடன் உங்கள் ஓய்வு காலத்தை திட்டமிடுங்கள். எவருக்கும் சளைக்காத எனது ஏர்டெல் வாழ்விற்கு சுபமான இணைப்பு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவிப்பு. ஈரான் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது என ஈரான் அறிவிப்பு. உலக அமைதியை பேண இலங்கை அரசாங்கம் அழைப்பு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் மருதனார்மடம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று எரிபொருள் நிரப்பிய மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்தது. மாத்தலை முத்துமாரியம்மன் தேவஸ்தான பஞ்சரத பவனி இன்று பக்தி பெருக்கோடு ஆரம்பம். தொடர்வது முதன்மை செய்தி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடரும் நிலையில் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அதேபோல் இஸ்ரேலிய விமானப்படை தளபதியின் இருப்பிடம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்களை ஹைபர் ஷஹான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் துல்லியமாக நடத்தியதாகவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை குறிப்பிட்டுள்ளது. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவரது அலுவலகத்தில் இருந்தாரா என்ற தகவல் வெளியாகவில்லை. சவுதி அரேபியாவில் உள்ள அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரசுக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோவின் ஆலை மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை தொடர்ந்து வருகின்ற நிலையில் ஈரானும் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்து வருகின்றது. குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்க தூதரகம் தீப்பற்றி எரிந்ததைத் தொடர்ந்து அங்கிருந்த பணியாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது தூதரகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பஹ்ரைனிலும் ஈரான் தாக்குதல் நடத்துவதால் அங்கு சைரன் ஒலிக்கப்பட்டு மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க போர் விமானங்களை குவைத் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் நட்பு நாடான குவைத்தின் வான்பரப்பில் அமெரிக்காவின் F-15 போர் விமானங்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த விமானங்களை எதிரி நாட்டு ஊடுருவல் என தவறுதலாக நினைத்து குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பு இன்று சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படையின் F-15 போர் விமானங்களில் இருந்த வீரர்கள் குழு பாராசூட் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உதவியுடன் வெளியேறியதால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஈரான் ராணுவம், புரட்சிகர போலீஸ் படை, போலீசார் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டு தலைவர்கள் 48 பேர் கொல்லப்பட்ட நிலையில் போர் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஈரான் மக்கள் கொமேனியின் உயிரிழப்பை கொண்டாடினர். இந்த நடவடிக்கைகள் சரியானவை. அமெரிக்கர்கள் அணு ஆயுதங்கள் மற்றும் இரத்தவெறி கொண்ட பயங்கரவாத ஆட்சியை ஒருபோதும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்பதை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 50 ஆண்டுகளாக இந்த பயங்கரவாதிகள் அமெரிக்காவிற்கு மரணம் அல்லது இஸ்ரேலுக்கு மரணம் என்ற கோஷங்களை எழுப்பி அமெரிக்காவை தாக்கி வருகின்றனர். இந்த சகிக்க முடியாத அச்சுறுத்தல்கள் இனி தொடராது. சுதந்திரத்திற்காக ஏங்கும் அனைத்து ஈரான் மக்களும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தைரியமாக வீரமாக உங்கள் நாட்டை திரும்ப பெற வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 36 மணி நேரமாக அமெரிக்காவும் எங்கள் கூட்டாளியும் இணைந்து ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட நூற்றுக்கணக்கான இலக்குகளை தாக்கியுள்ளோம். இப்போதுதான் 9 கப்பல்கள் மற்றும் அவற்றின் கடற்படை கட்டடத்தை நாங்கள் தகர்த்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஈரானின் முழு இராணுவ தலைமையும் அழிந்துவிட்டது. அவர்களில் பலர் தங்கள் உயிரை காப்பாற்ற சரணடைய விரும்புகிறார்கள். இந்த நேரத்தில் போர் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அவை எமது இலக்குகள் அடையப்படும் வரை தொடரும். அமெரிக்கா இப்போது மீண்டும் உலகின் பணக்கார மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது. நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுதங்களை கொண்ட ஈரானின் ஆட்சி ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் கடுமையான அச்சுறுத்தலாக இருக்கும். பயங்கரவாத படைகளை வளர்க்கும் ஒரு நாடு அத்தகைய ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதிக்க முடியாது. இது உலகை அவர்களின் தீய விருப்பத்திற்கு அடிமையாக்க அனுமதிக்கும். நாங்கள் அதை நடக்கவிட மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் எனவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது எனவும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது தவறான நம்பிக்கைகளால் இந்த பிராந்தியத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளார். அமெரிக்க துருப்புகளுக்கு உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று இப்போது அவர் கவலைப்படுகிறார். தனது ஆளுமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அதன் விலையை அமெரிக்க வீரர்கள் மற்றும் குடும்பத்தின் மீது சுமத்த அவர் முயற்சிக்கின்றார். இன்று ஈரான் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கின்றது. ஈரானிய ஆயுதப்படைகள் படையெடுப்பை தொடங்கவில்லை. நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உலக அமைதியை பேண இலங்கை அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. உலக அமைதியை பேண அனைவருக்கும் இலங்கை அரசாங்கம் அழைப்பு விடுப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் தொடர்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். කවුරු ඒකට සම්බන්ධ වුණත් අවසානයේදී යුද්ධයකින් විනාශ වෙන්නේ මිනිස් ජීවිත. இந்த பதற்ற சூழ்நிலையில் எந்த தரப்பினர் தமது தீர்மானங்களை அறிவித்தாலும் இறுதியில் அப்பாவி பொதுமக்களின் உயிர்களுக்கும் சொத்துக்களுக்குமே அதிக சேதம் ஏற்படுகிறது. ஆகவே உலகில் எந்தவொரு பிராந்தியத்திலும் போர் நடப்பதை இலங்கை அரசாங்கம் என்ற ரீதியில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றமானது உலக அமைதி, பிராந்திய அமைதி மற்றும் பொருளாதார நிலைமைகளை சீர்குலைக்கக்கூடும். ஆகவே யுத்தத்தை நிறுத்தி உலக அமைதியை பேணுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய கிழக்கு பிராந்தியமானது உலக பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான பிராந்தியம் எனவும் அதிகளவான விமான சேவைகள் இயக்கப்படும் இடமாகவும் காணப்படுகின்றது. உலக நாடுகளுக்கான சேவை விநியோக வலைப்பின்னலுக்கான மத்திய இடமாகவும் இலங்கைக்கான பொருளாதார வலைப்பின்னலின் அதிமுக்கிய இடமாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியம் உள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்ற நிலையில் அங்கு வசிக்கும் 10 லட்சம் இளைஞர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. විදේශිකයන්ගේ ආරක්ෂාව සහ පහසුකම් සැලසීම සම්බන්ධයෙන් මැදිහත් වෙමින් ඉන්නවා. விமான பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையால் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா காலத்தை 2 வாரங்களுக்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். விமான பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையால் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா காலத்தை 2 வாரங்களுக்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ඔවුන්ගේ ආරක්ෂාව සහ පහසුකම් සැලසීම වෙනුවෙන් රජය මැදිහත් වෙනවා. இந்த விசா கால நீடிப்புக்காக வெளிநாட்டவர்களிடமிருந்து எவ்வித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச மேலும் வலியுறுத்தியுள்ளார். අදාළ තානාපති කාර්යාලයත් එක්ක කටයුතු කරමින් ඉන්නවා.
குவைத் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் அங்குள்ள இலங்கையர்கள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என இலங்கை தூதுவர் லக்ஷித ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தொடர்ந்து குவைத்தில் வாழும் இலங்கையர்கள் குறித்து இலங்கை தூதரகம் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்டு வருகின்றது. ஈரானின் தாக்குதல்கள் இடம்பெற்ற போதிலும் இலங்கையர்கள் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிர் ஆபத்துகளோ ஏற்படவில்லை. குவைத்தில் உள்ள இலங்கையர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை. நிலைமையை இலங்கை தூதரகம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றது. இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விவகாரங்கள் தொடர்பில் குவைத் பாதுகாப்பு பிரிவினருடன் தூதரகம் நேரடி தொடர்பில் உள்ளது. ஏதேனும் அவசர தேவைகள் ஏற்பட்டால் உடனடி தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியும். அத்துடன் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என குவைத் நாட்டிற்கான இலங்கை தூதுவர் லக்ஷித ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு அமீரகத்திற்கான இலங்கை தூதுவர் அருக்ஷா குரே சில அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுமார் 3,50,000 இலங்கையர்கள் வசிப்பதாகவும் தூதரகம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவிவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் உள்நாட்டு அமைச்சு ஆகியவற்றுடன் நேரடி தொடர்புகளை பேணி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அவசர தேவைகளுக்கான உதவிகளை வழங்குவதற்காக விசேட சேவையொன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து, பாதுகாப்பான இடங்கள் மற்றும் விமான நிலைய அணுகல் தொடர்பான ஆலோசனையை தூதரகம் மற்றும் துபாய் கன்சியுலர் அலுவலகம் தமது முகப்புத்தகம் ஊடாக தொடர்ந்து வெளியிட்டு வருவதால் அவற்றை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் யாரேனும் அந்நாட்டிற்கு சுற்றுலா பயணமாக சென்றிருந்தால் விமான சேவை மற்றும் தமது பயண முகவர்களுடன் தொடர்புகளை பேணுமாறு குறிப்பிட்டார். உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டுமே நம்புமாறும் அமீரகத்தில் உள்ள தமது நாட்டு பிரஜைகள் மற்றும் அங்கு வருபவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் காயமடைந்தவர்களில் இலங்கை பிரஜையொருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி இந்த தாக்குதல்களில் ஒரு இலங்கையர் உட்பட 58 வெளிநாட்டினர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிவிப்பில் அவசரகால சூழ்நிலைகளில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து தூதரக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழலை கருத்தில் கொண்டு அங்குள்ள இலங்கையர்கள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் தூதரகங்களின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சு இணைந்து இலங்கையர்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளன. அதன்படி அந்தந்த நாடுகளின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் செல்லுபடியாகும் அடையாள அட்டைகள் மற்றும் பயண ஆவணங்களை எப்போதும் கைவசம் வைத்திருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவசர உதவிகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வதற்காக விசேட அவசர தொலைபேசி இலக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவை 0742559556 என்ற இலக்கத்தின் ஊடாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை 0119028222 என்ற இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 1989 என்ற அவசர அழைப்பு இலக்கமும் இலங்கையர்களின் நலனுக்காக திறக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டிற்கு அந்நிய செலாவணியை அனுப்பும் பல லட்சம் தொழிலாளர்கள் மத்திய கிழக்கில் பணிபுரிந்து வருகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடங்கிய மோதலினால் அவர்களின் தொழில்கள் மற்றும் உயிர்கள் ஆபத்தில் காணப்படுகின்றன. அவர்கள் நமது நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்றனர். இது நமது நாட்டிற்கு மிகப்பெரிய மூச்சை தருகின்றது. இந்த மோதல் நடைபெறும் நேரத்தில் இப்பிராந்தியத்தில் தொழில் புரிந்து வரும் நமது நாட்டை சேர்ந்த மக்களை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டம் ஓட்டப்பூவ ரந்தேகம பிரதேசத்தில் இடம்பெற்ற 850 பாடசாலை மாணவர்களுக்கான எழுது பொருட்கள் பாடசாலை பைகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். පාසල් දූ දරුවන්ට නිලැඳුම ලබා දීම ආරම්භ කර යුතුයි.
பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் திட்டத்தை ரணசிங்க பிரேமதாச அவர்களே ஆரம்பித்து வைத்தார். சீருடைக்கு மேலதிகமாக மதிய உணவையும் அவர் வழங்கிய போதிலும் இன்று இவை இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குழந்தை செல்வங்கள் நமது நாட்டின் செல்வங்கள் என்பதால் ஒவ்வொரு பெற்றோரும் நாட்டின் எதிர்காலத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லும் இந்த குழந்தைகளுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டும். இதற்காக பிள்ளைகளுக்கு பாடசாலை கல்வியும் அறநெறி கல்வியையும் சமசீரான உணவுகளையும் வழங்க வேண்டும். அவர்களை நல்ல மற்றும் ஆரோக்கியமான குழந்தைகளாக மாற்ற வேண்டும். கடந்த தேர்தல் காலத்தில் தற்போதைய ஆளும் தரப்பு அமைச்சர்கள் வயல்கள் வெளிகளுக்கு சென்று 1 கிலோ நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலையை நாட்டின் சட்டமாக ஆக்கித் தருவோம் என்று கூறினர். ஆனால் இன்று குறைந்தபட்சம் ரூபாய் 120 என்ற உத்தரவாத விலையும் இல்லை. துறைக்கு பொறுப்பான அமைச்சரின் கூற்றுப்படி உத்தரவாத விலையை வழங்க இன்னும் 2 ஆண்டுகள் ஆகும் போலும். 1 கிலோ நெல்லுக்கு 80 ரூபாய் கொடுத்தாலும் விவசாயிகளால் அவர்களின் செலவுகளுக்கு கூட ஈடுகட்ட முடியாமல் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். இன்று நாட்டில் கிட்டத்தட்ட 3 பகுதியினர் ஏழ்மை நிலையை அடைந்துள்ளனர் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இன்று நாட்டின் கிட்டத்தட்ட 3 பகுதியினர் ஏழ்மை நிலையை அடைந்துள்ளனர் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. நாட்டின் இந்தளவு பெரும் எண்ணிக்கையிலான ஏழ்மையடைந்தோர் இருந்த போதிலும் முறைமையில் மாற்றங்களை செய்வதாக கூறும் தற்போதைய அரசாங்கம் நிலக்கரியில் கூட சுரண்டலை செய்து வருகிறது. இதுவரை நுரைசோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 10 கப்பல்களும் தரமற்றவைகளாக காணப்படுகின்றன. நுரைசோலை மின் உற்பத்தி நிலையத்தால் 90,000 மெகாவாட் உற்பத்தி செய்ய முடியாமல் காணப்படுகின்றது. மின் உற்பத்தி நிலையத்தின் அறிக்கை கூட இதனை தெளிவாக காட்டுகின்றன. அமைச்சர்கள் கூட இதனை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலைக்கு மத்தியிலும் ஆளும் தரப்பு அமைச்சர்கள் சங்கைக்குரிய மகா சங்கத்தினரை அவமதித்து அவமானப்படுத்தி சேறுபூசி வருகின்றது. அமைச்சர்கள் பிக்குகளை கேடுகட்டவன் என்று அழைக்கின்றனர். பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் அரசியலமைப்பு சட்டம் தொடர்பில் ஆளும் தரப்பினருக்கு சரியான தெளிவில்லை. எதையும் அறியாத ஒரு குழுவினர் அரசாங்கத்தில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர். උපදේශ පරිදි අවවාද පරිදි මේ වගේ වැදගත් සත්කාරයක් කිරීම පිළිබඳව මේ ශාලිය මැතිතුමාට මම සුබ පතනවා. மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அமைதியற்ற சூழ்நிலைக்கு மத்தியில் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்களை ஆராய்வதற்கு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி சேவைகளை கவனிப்பதற்கும் அரசாங்கம் விசேட நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் ருவன் ரணசிங்க மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகு சனத்குமார் நாயக் ஆகியோரின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. தற்போது நாட்டிற்குள் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் எதிர்நோக்கும் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவர்களது விசா காலத்தை எவ்வித கட்டணமுமின்றி 2 வாரங்களுக்கு நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தேவைப்படும் இதை மேலும் நீடிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும். நாட்டில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்கவும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்களை ஆராயவும் வெளிவிவகார அமைச்சின் ஊடாக அந்தந்த தூதரகங்களுடன் கலந்துரையாடி முறையான வேலை திட்டம் ஒன்றை உடனடியாக தயாரிப்பதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டது. கிழக்கு நாடுகளின் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள தடைகளை கருத்தில் கொண்டு வெளிவிவகார அமைச்சு மற்றும் விமான நிறுவனங்கள் இணைந்து மாற்று வான்வழிகள் ஊடாக சுற்றுலா பயணிகள் தமது நாடுகளுக்கு திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயவும் தீர்மானிக்கப்பட்டது. அதேபோல் இலங்கைக்கு வர எதிர்பார்க்கும் சுற்றுலா பயணிகள் எவ்வித இடையூறுமின்றி வருகை தருவதற்கு மாற்று இடங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடவும் அதற்கான வசதிகளை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க பல அரச நிறுவனங்களின் ஊடாக 24 மணி நேர சேவைகள் நிறுவப்பட்டுள்ளன. நாட்டில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்காக விசேட பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளதுடன் 1912 என்ற உடனடி அழைப்பிலக்கத்தின் ஊடாக எந்த ஒரு பிரச்சனையையும் அறிவிக்க முடியும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் தகவல்கள் மற்றும் உதவிகளை வழங்க 1989 என்ற அவசர அழைப்பிலக்கத்தின் ஊடாக விசேட கட்டுப்பாட்டு அறை செயற்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றுடன் மேலதிகமாக வெளிவிவகார அமைச்சு தலையிட்டு மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இலங்கை தூதரகங்களுடனும் இணைந்து ஒருங்கிணைந்த பொறிமுறை ஒன்றை உருவாக்கியுள்ளது. அவசர காலங்களில் விரைவாக செயற்படவும் இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அனைத்து தூதரகங்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் தயார் நிலையில் உள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகளின் உள்ளக போக்குவரத்து நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுக்கவும் நிலவும் சூழ்நிலையின் அடிப்படையில் உடனடி தீர்மானங்களை எடுக்கவும் அரசாங்கம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டது.
நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் சந்தர்ப்பத்திலேயே QR முறையை பயன்படுத்தி எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தற்போது நாட்டில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் QR முறையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏதேனும் ஏற்பட்டால் அவ்வாறான எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் QR முறையை பயன்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இன்றைய தினமும் பழமை போல் எரிபொருள் விநியோக பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் காலை 9:45 மணி வரை 29,25,349 லிட்டர் டீசலும் 29,04,000 லிட்டர் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக டிஜே ராஜகருணா தெரிவித்தார். மேலும் நேற்றைய தினம் மாத்திரம் 30,81,349 லிட்டர் டீசலும் 39,20,400 லிட்டர் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் தொடர்ச்சியாக எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்கான போதியளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். மக்கள் இவ்வாறு அனாவசியமாக பதட்டமடைந்து தொடர்ச்சியாக வரிசைகளில் காத்திருப்பது வருத்தமளிப்பதாகவும் அனுமதி பத்திரமின்றி வீடுகளில் எரிபொருளை பதுக்கி வைப்பது சட்டவிரோதமானதும் ஆபத்தானதுமான செயலாகும் எனவும் அது தொடர்பில் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இதன்போது தெரிவித்தார். இது தொடர்பில் நேற்றைய தினமும் போலீசார் சிலர் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இவ்வாறு எரிபொருளை பதுக்கி வைப்பவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் அது குறித்து போலீசாருக்கு அறிவிக்குமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். මේ යුද්ධයේ දිගට පැවතුනත් අපේ රටේ තෙල් හිඟයක් ඇති වෙන්න තෙල් සැපයුම අඩාල වෙන්න කිසිම හේතුවක් නැහැ. இதேவேளை யாழ்ப்பாணம் மருதனான்படம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று எரிபொருள் நிரப்பிய மோட்டார் சைக்கிள் ஒன்று தீப்பற்றியிருந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. எரிபொருள் நிரப்பிய பின்னர் மோட்டார் சைக்கிளை இயக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்துள்ளது. அதனையடுத்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த தீயணைப்பு கருவியை பயன்படுத்தி தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்ற சூழ்நிலையை தொடர்ந்து இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமிப்பதை தவிர்க்குமாறு போலீஸ் தலைமையகம் கோரியுள்ளது. நாட்டில் போதியளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ள நிலையில் வதந்திகளை நம்பி எரிபொருளை பதுக்குபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போத்தல்கள் அல்லது கொள்கலன்களில் எரிபொருள் விநியோகிப்பதை தவிர்க்குமாறு அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எரிபொருள் நிலையங்களில் கொள்கலன் மற்றும் போத்தல்களில் எரிபொருட்கள் வழங்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. சிலர் இவ்வாறு கலன்களில் பெற்றுக்கொள்ளும் எரிபொருளை தமது வாகனங்களில் சேமித்துவிட்டு மீண்டும் மீண்டும் வரிசையில் நின்று எரிபொருளை பெற்று பதுக்கி வருவதாக தெரிய வருகிறது. இதனால் அவசர தேவைகளுக்காக செல்லும் நோயாளர்கள், நேரத்திற்கு பணிக்கு செல்ல வேண்டிய அரசு உத்தியோகத்தர்கள், அன்றாட வாழ்வாதாரத்திற்காக பயணிக்கும் தொழிலாளர்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். எரிபொருள் பதுக்கல் மற்றும் வதந்திகளுக்கு எதிராக போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறினாலும் சில பகுதிகளில் சட்டங்கள் மீறப்படுவது குறித்து உரிய அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நுவரெலியா மற்றும் நானோயா பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இன்று காலை முதல் மூடப்பட்டுள்ளன. அந்த வகையில் நுவரெலியாவிற்கு வாடகை முச்சக்கர வண்டியில் சுற்றுலா நிமித்தம் வருகின்ற வெளிநாட்டு பிரஜைகள் இருவர் நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் உள்ள எரிபொருள் நிலையத்திற்கு முன் வரிசையில் காத்திருந்தனர். இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம் காரணமாக எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் நுவரெலியா மற்றும் நானோயா பகுதிகளில் இன்று இரண்டாவது நாளாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்க தொடங்கியுள்ளனர். மேலும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை மற்றும் நானோயா மற்றும் நுவரெலியாவில் சில நிலையங்களுக்கு இங்கு பெட்ரோல் இல்லை என்ற அறிவிப்பு பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நிலவும் கேள்விக்கு அதிகமாக எரிபொருளை நுகர்வோர்கள் கொள்வனவு செய்து வருவதால் இவ்வாறு நுவரெலியா மற்றும் நானோயா பகுதிகளில் தட்டுப்பாடு நிலவி வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் வடமராட்சியில் ஒரே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மட்டும் இன்று எரிபொருள் நிரப்பப்படுகிறது. பருத்தித்துறை துறைமுகத்திற்கு அருகில் உள்ள தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையம் இரவு பகலாக எரிபொருளை விநியோகம் செய்து வருகிறது. ஏனைய குஞ்சர்கடை, நெல்லியடி, மந்திகை, வெல்வெட்டித்துறை, கிராமக்கோடு ஆகிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் நிறைவடைந்துள்ளது. எனினும் மக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு எரிபொருளை நிரப்புவதற்காக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றனர். மாத்தளை முத்துமாரியம்மன் தேவஸ்தான பஞ்சரத பவனி இன்று பக்தி பெருக்கோடு விமர்சையாக இடம்பெற்று வருகின்றது. வரலாற்று புகழ்மிக்க மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் மாசி மகோற்சவத்தின் சிகர நிகழ்வான பஞ்சரத பவனி இன்று மதியம் பக்தி பெருக்கோடு விமர்சையாக இடம்பெற்று வருகிறது. இன்று அதிகாலை 1 மணியளவில் உதய கால பூஜையுடன் திருவிழா நிகழ்வுகள் ஆரம்பமானதுடன் மூலஸ்தான அம்பாளுக்கு 108 சங்காபிஷேகம் மற்றும் கலசாபிஷேகம் ஆக விதிகளுக்கு அமைய பக்திபூர்வமாக இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 8 மணியளவில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையில் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சண்முகர், ஸ்ரீ முத்து மீனாட்சி சமேத சோமசுந்தரேஸ்வரர், ஸ்ரீ முத்துமாரியம்பாள் மற்றும் ஸ்ரீ சண்டேஸ்வரி ஆகிய 5 மூர்த்திகளும் சர்வ அலங்காரங்களுடன் எழுந்தருளினர். பிரத்யேக ரோஜா மலர் மாலைகள் அணிந்து ராஜகோபுர வீதி வழியாக 5 தேர்களில் மூர்த்திகள் ஆரோகணித்து பிரதான வீதி வழியாக வீதியுலா வந்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பக்தி கோஷங்களுக்கு மத்தியில் நகர்வலம் மற்றும் பஞ்சரதங்கள் இன்று இரவு முழுவதும் வீதியுலா வந்து நாளை நண்பகல் 1 மணியளவில் மீண்டும் ஆலயத்தை வந்தடைய உள்ளன. அம்மன் இருப்பிடம் வந்து சேர்ந்தவுடன் வரலாற்று சிறப்புமிக்க பச்சை சாத்துதல் சம்பவம் மிக விமர்சையாக இடம்பெற உள்ளது. இந்த ஆன்மீக பெருவிழாவை காண்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் மாத்தளை நகரில் குழுமியுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நுவரெலியா, ரம்புடை, வெலண்டன் தோட்ட மக்கள் தொடர்ச்சியாக முகாம்களில் வசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 25 குடும்பங்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட கொத்மலை, ரம்புடை, வெலண்டன் தோட்டத்தில் வசிக்கும் 25 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இயற்கை அனர்த்தம் இடம்பெற்று 3 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் தற்காலிக தங்குமிடங்களில் வாழ்ந்து வருகின்றனர். மோசமான காலநிலை நிலவி 3 மாதங்கள் கடந்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டு வெளியேறி 3 மாதங்களாக அதே தோட்டத்தில் தற்காலிக கூடாரங்களில் வசித்து வருகின்றனர். டிட்வா புயல் தாக்கி தங்கள் தோட்டத்தின் ஒரு பகுதி வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பின்னர் சுமார் 1 மாதமாக பொது இடங்களிலும் தோட்டத்தில் உள்ள ஆலயங்களிலும் வசித்து வந்தோம். பின்னர் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் 25 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடத்தில் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது இடைக்கிடையே மழை பெய்து வருகிறது. அத்துடன் அதிக காற்று வீசும் போது கூடாரங்களில் தொடர்ந்து தங்குவது சாத்தியமற்றது எனவும் தற்போதைய அரசாங்கம் புதிய வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்காக வாக்குறுதி அளித்துள்ளமைக்கு அமைவாக அந்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வரும் நாட்களில் கொத்மலை பகுதியில் பலத்த காற்று மற்றும் கனமழை பெய்யும் அபாயம் இருப்பதால் மீண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்னர் தமக்கான நிரந்தர வீடுகளை இல்லாமல், தற்காலிக வசிப்பிடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பெரும் துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக தமது வீடுகளை முழுமைப்படுத்தி தருவதற்கு அரசியல்வாதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பதுளை பசறை கோணக்கலை தோட்ட தொழிலாளர்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பை முன்னிட்டு பதுளை மாவட்டம் பசறை பிரதேசத்தில் உள்ள கோணக்கலை தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலை முன்றலில் பாற்றோறு போக்கி தமது மகிழ்ச்சியை வெளியிட்டனர். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் கலந்து கொண்டு தொழிலாளர்களுடன் இணைந்து கொண்டாட்டத்தில் பங்கேற்றார். சம்பள அதிகரிப்பை நடைமுறைப்படுத்திய அரசாங்கத்திற்கு தொழிலாளர்கள் இதன்போது தங்களது நன்றியை தெரிவித்தனர். மேலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு தீர்வாக இந்த சம்பள உயர்வு அமைந்துள்ளதாக தொழிலாளர் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்வு தொழிலாளர்களின் உற்சாகமான பங்கேற்புடன் இடம்பெற்றது. போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வார விழிப்புணர்வு செயற்பாடுகளை திருவோணமலை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடே ஒன்றிணைவோம் தேசிய செயற்திட்டத்தின் கீழ் மார்ச் 1ஆம் தேதி முதல் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திருவோணமலை கிண்ணியா போலீசார் விசேட விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. கிண்ணியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பது குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் போதைப்பொருள் ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் முச்சக்கர வண்டிகளில் போலீசாரால் ஒட்டப்பட்டன. மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சொந்தமான வயலில் இன்று அறுவடை விழா சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு சிறைச்சாலையின் திருப்பெருந்துறை திறந்தவெளி பண்ணை வயலில் அறுவடை விழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. இன்று காலை இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளுடன் மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் ASP அசிந்த குணத்திலக தலைமையில் அறுவடை இடம்பெற்றது. சுமார் 18 ஏக்கர் வயல் நிலத்தில் நெற்சிகை மேற்கொள்ளப்பட்டது. நஞ்சற்ற முறையில் முன்னெடுக்கப்பட்ட நெற்சிகையின் மூலம் விளைந்த நெல் சிறை கைதிகளின் உணவு தேவைப்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. இம்முறை நோய் தாக்கத்தின் காரணமாக அதிக விளைச்சலை பெற முடியாத நிலை ஏற்பட்டதாக சிறைச்சாலை அத்தியட்சகர் SB அஜிசித்த குணசில்லங்க தெரிவித்துள்ளார். அம்பாறை ஆலையடிவம்பில் ஆரோக்கிய உணவு விற்பனை நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவின் சின்ன முகத்துவாரம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட ஆரோக்கிய உணவு விற்பனை நிலையத்தை நேற்று மாலை ஆதம்பாவா MP திறந்து வைத்தார். பிரதேச செயலாளர் R. ரவிராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச இணைப்பாளர் R. ரதீசன், பிரதேசபை உறுப்பினர்கள், சமூக அமைப்புகளின் தலைவர்கள், அரசு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள், பிரஜா சக்தி தலைவர்கள் உள்ளிட்ட அலுவலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். அதிதிகள் விற்பனை நிலையத்தை பார்வையிட்டனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கை பொருளாதார ரீதியில் பாரிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கை பொருளாதார ரீதியில் பாரிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், உலகளாவிய தினசரி எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 20% மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்த விநியோக சங்கிலியில் ஏதேனும் இடையூறுகள் ஏற்படும் பட்சத்தில் மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் விலைகள் சர்வதேச சந்தையில் சடதியாக அதிகரிக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டார். இதன் நேரடி தாக்கம் இலங்கையின் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டார். மேலும் இலங்கையின் ஏற்றுமதி துறையும் இதனால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக பேராசிரியர் வீரசிங்க எச்சரித்துள்ளார். குறிப்பாக ஈரான் உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு இலங்கை பெருமளவு தேயிலையை ஏற்றுமதி செய்து வரும் நிலையில் தற்போதைய முதல்கள் அந்த வணிக நடவடிக்கைகளை முடக்கக்கூடும் என குறிப்பிட்டார். அத்துடன் ஏற்கனவே பல சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த நிலைமையால் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் ராஜதந்திர உறவுகளில் பாரிய தாக்கம் ஏற்படும் என வலியுறுத்தினார். மாகாண பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
மாகாண பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்து மாகாணங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதியை பாடசாலை அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக சரியான முறையில் பயன்படுத்துமாறும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ரமலான் நோன்பு நோக்கும் வெள்ளவாய பிரதேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம் பெண்களுடன் இடம்பெற்ற சுமூகமான சந்திப்பின் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்தார். பாடசாலைகளில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தொழிற்கல்விக்கு தகுந்த அங்கீகாரத்தை வழங்கும் வகையில் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கி நவீன பாடநெறிகளுடன் கூடிய 50 தொழிற்கல்வி நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. 2027 ஆண்டு முதல் 6ஆம் தரத்திற்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதோடு புதிய பாடப்புத்தகங்களை அச்சிடும் பணிகளை கல்வி அமைச்சர் வெளியீட்டு திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்நிகழ்வில் ஊவா மாகாண சபை ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகர, வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன, நாடாளுமன்ற உறுப்பினர் ருவன் விஜயவீர, பிரதேச சபை உறுப்பினர்கள் பந்துல, பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் இளைஞர் யுவதிகளுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொடர்பான கருத்தரங்கு நடத்தப்பட்டது. டிஜிட்டல் உலகத்திற்கேற்ப புதிய தலைமைத்துவத்தை உருவாக்கும் மற்றும் முரண்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பிலான விடயங்களை உள்ளடக்கிய 2 நாள் கருத்தரங்கு மட்டக்களப்பு ஹரிதாஸ் செகட் நிறுவனத்தில் இடம்பெற்றது. கொழும்பு ஹரிதாஸ் செடக் ஆகிய நிறுவனத்தின் அனுசரணையுடன் மட்டக்களப்பு ஹரிதாஸ் செகட் நிறுவனத்தின் இயக்குனர் அருட்பணி எஸ் ஆண்டனி ஜெயராஜ் அடிகளாரின் தலைமையில் கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டது. இளைஞர் யுவதிகள் இதில் கலந்து கொண்டனர். ஹெரிடாஸ் எகெட் நிறுவன சமாதானத்திற்கான திட்ட இணைப்பாளர் எஸ் மைக்கேல் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற கருத்தரங்கில் ஹெரிடாஸ் எகெட் நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் M அலோசியஸ் மற்றும் தெரேசா கன்னியர்மடம் அருட் சகோதரி ஜெயா ஆகியோர் அதிதிகளாக பங்கேற்றனர். வளவாளர்களாக சரண்யா பவபிரதாபன் மற்றும் ஜேடி ப்ரோஜூட் ஆகியோர் கலந்து கொண்டு டிஜிட்டல் உலகில் செய்தி பரிமாற்றம், தலைமைத்துவம் மற்றும் முரண்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கான வழிவகைகள் உரிய நுட்பங்களை பயன்படுத்தி தெளிவுபடுத்தினர். கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நுவர்லியா வோல்ட்ரீம் தோட்டல் லைன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நுவர்லியா மாவட்டம் போல்ட்ரீம் தோட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் தொடர் குடியிருப்பில் ஏற்பட்ட திடீர் தீயினால் பாதிக்கப்பட்ட 10 வீடுகளை சேர்ந்த சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள் உட்பட சுமார் 35 பேர் போல்ட்ரீம் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். லெந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹால்ட்ரீம் தோட்டத்தில் சனிக்கிழமை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10 வீடுகளை கொண்ட தொழிலாளர் தொடர் குடியிருப்பு முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது. குறித்த தீ விபத்தில் தெய்வாதீனமாக எவருக்கும் உயிர் சேதங்களோ காயங்களோ ஏற்படாத போதிலும் தொழிலாளர்களின் அத்தியாவசிய ஆவணங்கள், உடுதுணிகள், தளபாடங்கள், சமையலறை உபகரணங்கள், தங்க நகைகள் உட்பட்ட அனைத்தும் தீக்கிரையாகியுள்ளன. எனினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொடுக்க அக்கரப்பத்தினை பிரதேச சபை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதன் தலைவி ரதிதேவி தெரிவித்தார். இந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது உறுதி செய்யப்படாத போதிலும் மின் ஒழுக்கு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பாகவும் விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பாகவும் லெந்துலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அக்கரப்பத்தின பிரதேச சபைக்கு உட்பட்ட ஆல்ட்ரீம் டிவிஷன்ல ஒரு லயம் அப்படியே நெருப்பு தட்டி 10 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதுவுமே எடுக்கிறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிருச்சு. கடவுள் துணையால மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம வீட்டு பொருட்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஆகிருச்சு. தற்காலிகமா நாங்க அவங்களுக்கு உளநூறு பொருட்கள், தற்காலிக தளங்களை கொடுத்து உதவி செய்யலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்திய கடற்படை கப்பலான INS தரங்கினி நாட்டை வந்தடைந்தது. இந்திய கடற்படை கப்பலான INS தரங்கினி உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டை வந்தடைந்தது. இந்திய கடற்படை கப்பலான INS தரங்கினி கடந்த 27ஆம் தேதி நாட்டை வந்தடைந்ததுடன் இலங்கை கடற்படை குறித்த கப்பலை கடற்படை மரபுகளுக்கு இணங்க திருகோணமலை துறைமுகத்தில் வரவேற்றது. திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள செயில் ட்ரைனிங் ஷிப் வகைக்குரிய INS தரங்கினி என்ற கப்பல் 54 மீட்டர் நீளம் கொண்டதுடன் 36 பேரை கொண்ட அங்கத்துவ குழுவினரை கொண்டுள்ளது. மேலும் இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் நிட்டின் ஹஜார் கடமையேற்றுள்ளார். INS தரங்கினி கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் கடற்படை பயிற்சி அதிகாரிகள் மற்றும் கடல் கேடட்கள் கப்பலில் நடத்தப்படும் பயிற்சி திட்டங்களில் பங்கேற்கவும்
கப்பலில் செயற்பட்டு செயற்திறனை கண்காணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான நட்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளிலும் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கிய இடங்களை பார்வையிடவும் கப்பலின் பணியாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். சமூகத்தில் பெண்களுக்குரிய இடத்தை வழங்குவதற்கு நாம் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். சமூகத்தில் பெண்களுக்கு உரிய இடத்தை வழங்குவதற்கு நாம் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பொலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මීට වසරකුත් මාස 4කට පමණ පෙර ආතුව சுமார் 1 வருடம் மற்றும் 4 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தீர்கள். 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு புதிய ஜனாதிபதியை நமது நாட்டிற்காக தேர்ந்தெடுத்தீர்கள். அதேபோல் 2024 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒரு புதிய நாடாளுமன்றத்தையும் தேர்ந்தெடுத்தீர்கள். 10வது நாடாளுமன்றத்திற்கு முன்பு இருந்த நாடாளுமன்றங்களுடன் ஒப்பிடுகையில் அவற்றில் பெண்களின் பிரதிநிதித்துவம் மிகவும் குறைந்த அளவிலேயே காணப்பட்டது. வரலாற்றில் அதிக பெண் பிரதிநிதித்துவத்தை கொண்ட நாடாளுமன்றத்தை உருவாக்க உங்களால் முடிந்தது. அதன்படி 10வது நாடாளுமன்றத்தில் 22 பெண் உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சந்தர்ப்பம் இதுவாகும். இது சராசரியாக 9.7 அல்லது 10% பெண் பிரதிநிதித்துவமாகும். இருப்பினும் இது போதுமானது என்று நாங்கள் கூறவில்லை. நமது நாட்டின் மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால் 2,21,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையில் சுமார் 1,07,00,000 பேர் ஆண்களாக இருக்கும். அதேவேளை 1,14,00,000க்கும் அதிகமானோர் பெண்களாவர். அதேபோல் நமது நாட்டின் வாக்காளர்களை எடுத்துக்கொண்டால் 52%க்கும் அதிகமானோர் பெண்கள். மேலும் ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் தொழிலில் பெரும்பான்மையானோர் பெண்கள். அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தால் வைத்தியர்களில் அதிக பங்கினராக பெண்கள் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் பங்களிப்பு பெருமளவில் அதிகரித்துள்ளது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், சில நாட்களுக்கு முன்பு வரலாற்றில் முதல் முறையாக பெண் நடத்துனர்களை நியமித்தோம். இதற்கு முன்பு இது போன்ற ஒரு விடயம் நடந்ததில்லை. ஆண்கள் மட்டுமே பஸ் நடத்துனர்களாக இருந்தனர். ஆனால் தற்போது பெண்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். எனவே ஒரு அரசாங்கமாக, ஒரு நிர்வாகமாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நமது சமூகத்தில் பெண்களுக்கு உரிய இடத்தை வழங்குவதற்கு நாம் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை. நாம் அம்மாவை வீட்டு தெய்வம் என்று அழைக்கிறோம், போற்றுகிறோம். ஆனால் அந்த தாய்க்கு தேவையான கௌரவம், அன்பு மற்றும் பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கும் பொறுப்பு நம் அனைவர் மீதும் உள்ளது. වගකීම අපේ කරමත උරමත පටවිලා තිබෙනවා. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சந்தோஷமான எதிர்காலத்திற்கு செலிங்கோ லைஃபுடன் உங்கள் ஓய்வு காலத்தை திட்டமிடுங்கள். எவருக்கும் சளைக்காத எனது ஏர்டெல் வாழ்விற்கு சுபமான இணைப்பு.